Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கெப்பாசிட்டாங்கிற டாபிக், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டருங்கிற டாப்பிக்கும் வந்து பார்க்க போகிறோம். இந்த இதில் மொத்தம் 4 டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். கெப்பாசிட்டருங்கிறது ஒன் ஆஃப் தி டிவைஸ். அந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் சார்ஜ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இது ரெண்டையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டருங்கிற டிவைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கெப்பாசிட்டரில் வந்து மொத்தம் 2 கண்டக்டிங் ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. அந்த 2 கண்டக்டிங் ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு ஷீட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிளேட்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையுமே வந்துருக்கு. இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் பார்த்தோம்னா தெரியும். இதான் அந்த 2 கண்டக்டிங் மெட்டீரியல். ஃபிகர் 1.52ல் கொடுத்துருக்க ஏங்கிற டயக்ராம் வந்து பாருங்கள். இதான் 2 பேரலல் கண்டக்டிங் மெட்டீரியல். இந்த 2 கண்டக்டிங் மெட்டீரியல் வந்து ஒரு ஷீட்டாகவும் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டாகவும் இருக்கலான்னுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நிறைய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியையும் எலக்ட்ரிக்கல் சார்ஜையுமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து நிறைய அப்ளிகேஷன் இந்த கெப்பாசிட்டருக்கு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தோம்னா, எப்போதுமே ஒரு சிம்பிள் கெப்பாசிட்டரில் வந்து 2 பேரலல் மெட்டல் பிளேட்ஸ் வந்து இருக்கும். அந்த 2 பேரலல் மெட்டல் பிளேட்ஸுமே செப்பரேட் பண்ணுற ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஒரு கெப்பாசிட்டரோட ஒரு பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்டரியோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது அந்த பேட்டரியோட வோல்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, அதை வீன்னுட்டு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வீங்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேட்டரியை வந்து அந்த கெப்பாசிட்டரோட 2 பேரலல் பிளேட்ஸோட கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஒரு பேரலல் பிளேட் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இந்த பேரலல் பிளேட்டில் வந்து இங்கே ஃபிகர் 1.52 பார்ப்போம். ஃபிகர் 1.52ல் ஏங்கிற டயக்ராமில் பார்த்தோம்னா, ஒரு பேரலல் பிளேட்டில் வந்து பாசிட்டிவ் கியூ சார்ஜ் வந்து இருக்குது, இன்னொரு பிளேட்டில் பார்த்தோம்னா நெகட்டிவ் கியூ சார்ஜ் வந்து இருக்குது. இப்போ அந்த பேட்டரியை வந்து வீங்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இன்னொரு பிளேட்டுக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் அனதர் பிளேட்டுக்குமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எதனாலன்னு பார்த்தோம்னா, பேட்டரியோட டெர்மினல் வோல்டேஜ்னால தான் இந்த சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சார்ஜஸ் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கெப்பாசிட்டரில் ஒரு பேட்ரி ஒரு வோல்டேஜ் வீங்கிற வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறப்ப அந்த சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஆகாது. அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வோல்டேஜும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சார்ஜஸும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரிலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. அப்படின்னா Qங்கிறது சார்ஜ், Vங்கிறது வோல்டேஜ். அதை வோல்டேஜ்னு சொன்னால் என்ன, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொன்னேன். அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சார்ஜஸோடைய நம்பரும் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்து எனக்கு சார்ஜஸோட நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்திருக்கணும். அதனால தான் சார்ஜஸோட நம்பர் சின்னதாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எனக்கு போகணும்னா எனக்கு ஈக்குவல் டு வந்து வரணும். அப்படி ஈக்குவல் டு வரணும்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வந்து தேவை. அந்த கான்ஸ்டன்ட்டு தான் இங்கே சீன் கொடுத்துருக்காங்க. அந்த சீங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சீங்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை தான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம கெப்பாசிட்டர்னா என்னென்னு பார்த்தோம். அது திருப்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். கெப்பாசிட்டருங்கிறது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது வைட்லி வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட் வந்து சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரும் ஆகும். அதோட வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா எனக்கு நம்பர் ஆஃப் சார்ஜஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை ஒரு ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க. Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. அப்படின்னா சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சார்ஜஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம ப்ரொபோர்ஷன் வந்து போகிறதுக்காண்டி ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து கொண்டு வர, அந்த கான்ஸ்டன்ட்டு தான் வந்து எனக்கு C. அந்த Cங்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேர் தான் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னுங்கிறத பார்க்குறோம். இப்போ எனக்கு இங்கே Cங்கிற அந்த ஒரு நிமிஷம்
இப்போ இந்த சிங்கிற கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து எனக்கு வேணும்னா இந்த வியை வந்து நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இந்த வியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா சி இஸ் ஈக்குவல் டு எனக்கு கியூ டிவைடட் பை வின்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா எனக்கு கியூ டிவைடட் பை விங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸோட டெஃபினேஷன் என்னங்கிறத பார்ப்போம். கெப்பாசிட்டன்ஸோட டெஃபினேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா the capacitance C of a capacitor is defined as the ratio of magnitude of charge on either of the conductor placed to the proportional difference between them. இப்போ இதான் வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸோட டெஃபினேஷன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர்னா என்னென்னா ரேஷியோ பிட்வீன் மேக்னிடியூட் ஆஃப் தி சார்ஜ். அதாவது ரேஷியோங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா டிவிஷனை தான் வந்து ரேஷியோன்னு சொல்கிறேன். இப்போ 1:2ன்னுட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நான் ஃப்ராக்ஷனில் எழுதலாம்னா 1/2 எழுதலாம். அப்படி பார்த்தோம்னா இங்கே எனக்கு எதோட ரேஷியோ சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சார்ஜோடைய மேக்னிடியூடோடைய ரேஷியோவும் அதுக்கப்புறம் அதோட கனெக்டாக இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட ரேஷியோ. அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா கியூ டிவைடட் பை விங்கிறது தான் நம்மளுக்கு ரேஷியோங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு டெஃபினேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு, கெப்பாசிட்டரோடைய பர்பஸும் தெரிஞ்சிச்சு, கெப்பாசிட்டர்னால் என்னங்கிறதும் தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பிளேட்டுமே வந்து நம்மளுக்கு பேரலாக இருக்குது. 2 பிளேட்டுமே வந்து பேரலாக இருக்கிறப்ப கெப்பாசிட்டர் வந்து என்னவாக இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது அதோட டெரிவேஷன் வந்து பார்க்குறோம். டெரிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தோம்னா எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிக்கக்கூடிய எனர்ஜிக்கு வந்து ஒரு ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ரிலேஷன் வந்து எப்படி டிரைவ் ஆகுதுங்கிறதையும் நம்ம இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட டெரிவேஷன் வந்து பார்க்க போகிறோம். அந்த டெரிவேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த டயக்ராம் வந்து நம்மளுக்கு புரியணும். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இது கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா இது ஒரு பேரலல் பிளேட், இது ஒரு பேரலல் பிளேட். இந்த பேரலல் பிளேட்டில் ஃபுல்லாமே பார்த்தோம்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பேரலல் பிளேட்டில் ஃபுல்லாமே பார்த்தோம்னா எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால இங்கே எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகிருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 பேரலல் பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுமே வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா எனக்கு பிளேட் வந்து இன்வால்வ் ஆகுது. பிளேட் இன்வால்வ் ஆகுதுங்கிறப்பே நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் லா வந்து பார்த்துருந்தோம். காஸ் லா வந்து பார்த்துருந்தோம். காஸ் லாவில் வந்து பார்த்தோம்னா அதோட அப்ளிகேஷனில் 2 இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ் வயரில் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துருந்தோம். செகண்ட் அப்ளிகேஷனில் வந்து ஒரு சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துருந்தோம். அதில் வந்து கடைசியாக நம்ம அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னு பார்த்தோம்னா E வெக்டார் is equal to sigma divided by 2 into epsilon naught நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. இந்த இடத்துல சிக்மாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா சார்ஜ் யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறத நம்ம அந்த டெரிவேஷன் அப்பயே பார்த்துருப்போம். அதோடைய பர்பஸ் என்னங்கிறதையும் பார்த்துருந்தோம். அந்த சிக்மாங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா சார்ஜஸ் ப்ரெசன்ட் பெர் யூனிட் ஏரியாங்கிறது தான் அதோட மீனிங். அப்படி பார்த்தோம்னா அந்த சிக்மாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா சார்ஜஸ் ப்ரெசன்ட் பெர் யூனிட் ஏரியா, அதாவது கியூ, அதாவது சார்ஜஸ் ப்ரெசன்ட் பெர் யூனிட் ஏரியா, அதனால் ஏ. அப்படின்னா எனக்கு சிக்மாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா கியூ டிவைட் பை ஏங்கிறது தான் எனக்கு சிக்மாவோட வேல்யூ. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா எனக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எழுதியிருக்கிறதுல பார்த்தோம்னா சிக்மா டிவைட் பை சிக்மா டிவைட் பை 2 into epsilon naught. அதில் இந்த இடத்துல 2ங்கிறது எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டை எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சிக்மா டிவைட் பை epsilon naughtனு எழுதிக்கிறேன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வை ஈக்குவேஷன் நம்பர் 2வை 1ல் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2வை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணனா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு சிக்மாவுக்கு பதிலாக கியூ பை ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா கியூ டிவைட் பை ஏ இன்ட்டு எக்ஸிலான் நாட்டுன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தோம்னா
வோல்டேஜ் வந்து எவ்வளோன்னு, அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து எனக்கு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா டி. அப்படின்னா எனக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அதோடைய டிஸ்டன்ஸ் டியையும் மல்டிப்ளை பண்ணணும். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 3ங்கிற ஈக்குவேஷனில். அதை நான் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா Q டிவைடட் பை A இன்ட்டு எக்ஸிலன் நாட் இன்ட்டு டியை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா Q இன்ட்டு டி டிவைடட் பை A இன்ட்டு எக்ஸிலன் நாட் அப்படி கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்னங்கிறத. Q டிவைடட் பை Vங்கிறது தான் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலாங்கிறத இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம். அதுபடி பார்த்தோம்னா எனக்கு இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளே கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டன்ஸ் தான் என்ன கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்னது, C ஈக்குவல் டு Q டிவைடட் பை Vங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இப்போ Vக்கு பதிலாக நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது அப்படின்னா C இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை Vக்கு பதிலாக Q இன்ட்டு டி டிவைடட் பை A இன்ட்டு எக்ஸிலன் நாட்டுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா Qவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா C இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டி டிவைடட் பை A இன்ட்டு எக்ஸிலன் நாட் கிடைக்கும். அதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா A இன்ட்டு எக்ஸிலன் நாட் டிவைடட் பை டின்னு கிடச்சிருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 6 எழுதிட்டேன். அப்படின்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளே கெப்பாசிட்டர், அதாவது பேரலல் பிளே கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா A இன்ட்டு எக்ஸிலன் நாட் டிவைடட் பை டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பேரலல் பிளே கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தோம்னா கெப்பாசிட்டரோடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா எனக்கு ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்படின்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸும் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் அதாவது ஏரியா டிக்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸும் எனக்கு டிக்ரீஸ் ஆகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. ஏரியாங்கிறது இந்த பேரலல் பிளேட்டோட சைஸு தான் வந்து ஏரியான்னுட்டு சொல்கிறாங்க. அதுவே வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கெப்பாசிட்டன்ஸோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கிறப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து கம்மியாகும். அதுவே டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதான் வந்து இந்த C இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு எக்ஸிலன் நாட் டிவைடட் பை டிங்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளே கெப்பாசிட்டர் வந்து படித்தாச்சு. அடுத்தது எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அதை வாங்க பார்ப்போம். எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டருங்கிற டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். இதே மாதிரி ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் ஒரு பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணுறோம். ரெண்டு எண்ட்லேயுமே வந்து ஒரு பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணுறோம். அந்த பேட்ரிக்கு வந்து ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை Vன்னுட்டு கன்சிடர் பண்ணிப்போன்னு. இப்போ அந்த எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டரில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி வந்து அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறப்ப இங்கே எனக்கு பாசிட்டிவ் கியூ சார்ஜ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் கியூ சார்ஜ் இருக்குது. இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுற மூலமாக இந்த சார்ஜ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த பிளேட்டுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி வந்து ஒவ்வொரு சார்ஜுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப எனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படும். ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியாகவும் இல்லைன்னா எனக்கு பிக் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் எனக்கு தேவைப்படும். அப்படி எனர்ஜி வந்து தேவைப்படணும்னா அங்கே எனக்கு ஒர்க் நடந்தால் தான் எனக்கு எனர்ஜி வந்து தேவைப்படும். இங்கே நடக்கக்கூடிய ஒர்க்கு தான் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டுக்கு போகிறது, நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் பிளேட்டுக்கு வர்றதுங்கிறது இந்த அப்படி ஒர்க்கு தான். இப்படி ஒர்க் நடக்கிறப்ப எனக்கு எனர்ஜி தேவைப்படும். அப்படி எனர்ஜி தேவைப்படுறப்ப அந்த எனர்ஜி வந்து அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகி இருக்கணும். இப்படி பார்க்குறப்ப எனக்கு இங்கே எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் தி பிக் ரீசனாக இருக்கிறது பார்த்தோம்னா எனக்கு வந்து சார்ஜ் தான் வந்து எனக்கு பிக் ரீசனாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் சார்ஜுமே வந்து ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியுமே வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து இதில் பார்த்தோம்னா எனக்கு சார்ஜஸ் வந்து நிறைய இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப எனக்கு இன்ஃபைனட் நம்பர்னுட்டு வந்தோம்னாலே அங்கே டிஃப்ரென்ஷியேஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே இன்ஃபைனட் நம்பர்னு வந்ததுனால இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் இன்வால்வ் ஆகுது. டிஃப்ரென்ஷியேஷன் இன்வால்வ் ஆகுதுங்கிறப்ப எனக்கு
வோல்ட். அதாவது பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா W/Qங்கிறது அதோட ஃபார்முலா, அதாவது ஒர்க் டிவைடட் பை சார்ஜ். ஆனால் இங்கே வந்து எனக்கு இன்ஃபைனட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப எனக்கு dW/dQன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு ஒர்க்கு தான் வந்து வேணும். அப்படின்னா இந்த dQவை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த dQவை ட்ரான்ஸ்லேட் பண்ணனா dW is equal to V into dQன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ நான் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா C is equal to Q/Vங்கிறது எனக்கு கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா. எனக்கு இங்கே V தான் இருக்குது. அப்படின்னா V தான் எனக்கு வேணும். அப்படின்னா V வேணும்னா இந்த V இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன், இந்த Cயை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா V is equal to Q/Cன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதை போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா dW is equal to Q/C into dQ அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ எனக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் போகணும்னா நான் ரெண்டு சைடுமே இன்டகிரேஷன் எடுக்கணும். அப்படின்னா எனக்கு இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னுட்டு சப்ஸ்டியூட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் dW is equal to இன்டகிரேஷன் ஆஃப் Q/C into dQன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா 1/Cங்கிறது எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட், அதனால் அதை இன்டகிரேஷனுக்கு வெளில எடுத்துக்கிறேன். அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் dW is equal to 1/C into Q into dQ அப்படின்னுட்டு கிடச்சிருக்கும். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தான் இதை இன்டகிரேஷன் பண்ணுறேன். அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறப்ப எனக்கு இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகி எனக்கு ஒர்க் மட்டும் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு Q dQ. அப்படின்னா எனக்கு இங்கே Qங்கிறது நான் எக்ஸுன்னுட்டு டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க எப்படி பண்ணணுங்கிறத. இப்போ நான் இதை இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ இதை எக்ஸுன்னுட்டு ஒரு வேரியபிள்னு எடுத்தேன்னா அதை இன்டகிரேட் பண்ணோன்னா எனக்கு x to the power n+1 divided by n+1ன்னுட்டு கிடச்சிருக்கு. இங்கே எனக்கு என்னுக்கு பதிலாக 1 இருக்குது. அப்படின்னா எனக்கு Q to the power 1+1 divided by 1+1 கிடச்சிருக்கும். அப்படின்னா Q/2 divided by 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா W is equal to 1/C into Q² divided by 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா W is equal to எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா Q² divided by 2C அப்படின்னுட்டு எனக்கு ஒரு வேல்யூ வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா W is equal to Q² divided by 2C கிடச்சிருக்கு. இது எனக்கு ஒர்க்கோட வேல்யூவாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நடக்கக்கூடிய ஒர்க் வந்து எனக்கு என்ன எனர்ஜியாக வந்து ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்ம கெப்பாசிட்டருங்கிறது பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜையும் ஸ்டோர் பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியுமே வந்து ஸ்டோர் பண்ணுங்கிறத பார்த்துருந்தோம். அப்படி பார்த்தா இங்கே நடக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே எனக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியை யூஇன்னுட்டு நான் டினோட் பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க்குக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒர்க்கு தான் எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது, அதனால் யூஇன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா நான் Qவோட ஃபார்முலா வந்து பார்க்கணும். Qக்கு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. நான் C is equal to Q/Vங்கிற கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல Q வேணும்னா இந்த V இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். அப்படின்னா Q is equal to CVன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா Qக்கு பதிலாக இந்த CVயை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணால் CV to the whole square divided by 2Cன்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா C² into V² divided by 2C கிடச்சிருக்கும். அப்படின்னா சியும் எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு UE is equal to 1/2 into CV² எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தோம்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். பேரலல் பிளேட் கெப்பாசிட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ε0 into A divided by Dங்கிறத நம்ம இந்த இடத்துல முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். அந்த வேல்யூ கெப்பாசிட்டன்ஸ் is equal to A into ε0 divided by Dயை நான் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா UE is equal to 1/2 into ε0 into A divided by D into V²ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இந்த இதுலேயே நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம் ED, அதை நான் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா UE is equal to 1/2 into ε0 into A divided by D into
விக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இடியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா இடி டு தி ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கோம். அப்படின்னா யூஇ is equal to 1 divided by 2 into epsilon naught into a divided by d into e ஸ்கொயர் பண்ண e ஸ்கொயர் d ஸ்கொயர் பண்ணால் d ஸ்கொயர் கிடச்சிருக்கும். அப்படின்னா டியும் எனக்கு கேன்சல் ஆகிருக்கும். அப்படின்னா ue is equal to 1 divided by 2 into epsilon naught into a into d டிவைடட் பை இ ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 7ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு எனர்ஜி ஸ்டோரியின் கெப்பாசிட்டரோட ஃபைனல் வேல்யூ. அதாவது எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1 divided by 2 into epsilon naught into ad into e ஸ்கொயர்னுட்டு கிடச்சிருக்கு. அதுவே அது கீழே வந்து நம்மளுக்கு அந்த பேராகிராஃப் அந்த ஃபார்முலா நம்பர் 1.88 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு புக்கில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா the energy stored per unit volume of space is defined as energy density. அதாவது இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிக்கக்கூடிய எனர்ஜியோட டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்கணும்னா அந்த எனர்ஜி ஸ்டோர்டோட நம்ம யூனிட் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸை டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே யூனிட் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் அதாவது வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிங்கிறது தான் எனக்கு வால்யூமோட வேல்யூ. இப்போ இந்த ஏ இன்ட்டு டியோட நான் இந்த வேல்யூ அதாவது டோட்டல் எனர்ஜி டென்சிட்டி வந்து நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வால்யூமை டிவைட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 divided by 2 into epsilon naught into ad into e ஸ்கொயர் டிவைடட் பை வால்யூம் வந்து எனக்கு ஏடி. அப்படின்னா ஏடி எனக்கு கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு எனர்ஜி டென்சிட்டி வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும்னா 1 divided by 2 into epsilon naught into e ஸ்கொயர். அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம கெப்பாசிட்டர்னால் என்னென்னு பார்த்துருந்தோம், கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா C is equal to Q divided by V. அதுவே ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்னா C is equal to A into epsilon naught divided by D. அதுவே ஒரு கெப்பாசிட்டரில் எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த எனர்ஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா 1 divided by 2 into epsilon naught into ad into e ஸ்கொயர்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே அங்கே ஸ்டோர் ஆகிக்கக்கூடிய எனர்ஜியோடைய டென்சிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட வால்யூமை டிவைட் பண்ணணும். எனக்கு ஃபைனலாக எனக்கு எனர்ஜி டென்சிட்டி எவ்வளோ கிடச்சிருந்துச்சுன்னா 1 divided by 2 into epsilon naught into e ஸ்கொயர் கிடச்சிச்சு. அது ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.